இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காவல்துறை வந்து ரொம்ப 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 கேவலமா எங்களை நடத்துறாங்க அப்படிங்கறது நாங்க இதை பதிவு பண்ணிக்கிறோம். இந்த காவல்துறை எங்களுக்கான சாப்பாடு வசதியோ தண்ணி வசதியோ எந்தவித அடிப்படை வசதியும் செஞ்சு தரல. ஏதோ தீவிரவாதிகள் இந்த மாதிரி கையில்லாத காலில்லாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம என்னமா ஓடி போற மாதிரி இந்த காவல்துறை நினைக்கிறாங்க. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகே மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையை உயர்த்த கோரி 17ஆம் தேதி போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட இப்போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்த வேண்டும் என்றும் ஆந்திர மாநிலத்தில் வழங்கப்படுவது போன்று அதிகரிக்க வேண்டும் என்றும் முதன்மை கோரிக்கையாக வலியுறுத்தப்பட்டது. இதற்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் கே பாலகிருஷ்ணனின் மனைவியும் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளருமான ப ஜான்சிராணி தீவிரமாக பங்கேற்றார். போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்து அவர்களை பேருந்துகளில் ஏற்றி சென்னை முழுவதும் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் தாம்பரம், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் போராட்டக்காரர்களை போலீசார் இறக்கிவிட்டுள்ளனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வாக்குவாதம் நடந்ததாக கூறப்படுகிறது. பேருந்தில் இருந்து இறங்க மறுத்த ஜான்சிராணியை போலீசார் கடுமையாக தாக்கியதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதனால் படுகாயமடைந்த அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உதவித்தொகை உயர்வு கோரி மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் நள்ளிரவில் கைது நடவடிக்கை என்ற பெயரில் திமுக அரசின் காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் என்றும் பாராமல் சென்னை முழுவதும் அலக்கழித்து வன்முறை தாக்குதல் நடத்தி அவர்களை கைது செய்ததாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. காவல்துறையின் ஈவு இரக்கமற்ற தாக்குதலில் மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவரும் திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் கே பாலகிருஷ்ணனின் மனைவியுமான ப ஜான்சிராணி படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. திமுக கூட்டணி கட்சி தலைவரின் மனைவியே காவல்துறை தாக்குதலுக்கு ஆளாகும் நிலைதான் என்று முதல்வர் மு க ஸ்டாலினின் அரசு அனைத்து விதமான கோரிக்கை குரல்களை ஒடுக்க நினைப்பதுதான் திமுகவினுடைய பாசிச மனநிலைக்கான ஆதாரமாகும். ஜனநாயக விரோத பாசிச போக்கை கொள்கையாக கொண்டு மாற்றுத்திறனாளிகள் மீது கருணையின்றி நள்ளிரவு முழுவதும் அலக்கழித்து அடிப்படை உரிமைகளை கூட மறுத்து தாக்குதல் நடத்தியுள்ள திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம். மாற்றுத்திறனாளிகள் மீதான அடக்குமுறை நடவடிக்கைகளை முழுமையாக கைவிட வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலினின் தலைமையிலான திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக இதே கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள், மறியல்கள், உள்ளிருப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னை மெரினா, மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகம் முன்பு, பல மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். சமூக வலைதளங்களில் வீடியோக்கள், புகைப்படங்கள் பரவி வருவதால் இப்பிரச்சனை பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தினுடைய திண்டுக்கல் மாவட்ட தலைவர் ஜெயந்தி பேசுறேன். மணி நாங்க சென்னைக்கு போராட்டத்துக்கு வந்திருந்தோம். இன்னைக்கு காவல்துறை ரொம்ப அற்புதமா எங்களை ரொம்ப கையாண்டிருக்காங்க. மணி இப்ப 12:30 இரவு 12:30 எங்களுக்கு என்ன சொல்லி அழைச்சாங்க. போராட்டத்துல பங்கேற்றோம், அரெஸ்ட் பண்ணாங்க, ராஜாஜி ஸ்டேடியத்துல வச்சாங்க. திரும்ப 6 மணிக்கு நாங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணுவோம்னு சொன்ன உடனே நாங்க உங்களை மண்டபத்துல பத்திரமா கொண்டு போய் விடுறோம், நீங்க எல்லாரும் பஸ்ல ஏறுங்கன்னு ஒண்ணுமே சொல்லாம பஸ்ல ஏத்தி ஒரு 4 மணி நேரமா எங்களை பஸ்ஸ ஓட்டி கொண்டு போய் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டினாங்க. அங்க கொண்டு போய் ஏன் நிப்பாட்டினாங்கன்னு எங்களுக்கு தெரியல. மண்டபம் எங்க, மண்டபத்துல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னீங்க அப்படின்னு திரும்ப அங்க இருந்து எங்களை கிளப்பி இப்ப மணி 12:30 இதுவரைய இந்த காவல்துறை எங்களுக்கான சாப்பாடு வசதியோ தண்ணி வசதியோ எந்தவித அடிப்படை வசதியும் செஞ்சு தரல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கும். இதுக்கு மேல ஒரு 30 பஸ்ஸுக்கு மேல இங்க இருக்கு, சென்னைக்குள்ள இருக்கு. இந்த 30 பஸ் எங்க இருக்கு, ஏது இருக்கு எதுவுமே தெரியல.
இப்ப மாற்றுத்திறனாளிகளை வந்து ரொம்ப கேவலமா, படும் கேவலமா சென்னை காவல் நிலையம் வந்து, காவல்துறை வந்து ரொம்ப 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 கேவலமா எங்களை நடத்துறாங்க அப்படிங்கறத வந்து நாங்க இதை பதிவு பண்ணிக்கிறோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.